தந்தை தாயும் நீ என்னுயிர் துணையும் நீ சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீ உனையலால் மற்றொரு துணை காணேன் அந்த மாதியும் அளப்பரும் ஜோதியே ஆதியே அடியார் தம் சிந்தை மேவிய தாயுமானவன் எனும் சிறகிரி பெருமானே ஆதியந்தம் காட்டாத முதலாய் எம்மை அடிமைக்கா வளர்த்து எடுத்த அன்னை போல நீதி பெரும் குருவாகி மனம் வாக்கு எட்டா நிச்சயமாய் சொச்சமதாய் நிமலமாகி வாதமிடும் சமய நெறிக்கு அரியதாகி மௌனத்தோர் பால்வெளியாய் வயங்கா நின்ற ஜோதியை என் உயிர் துணையை நாடி கண்ணீர் சொரிய இரு கரம் குவித்து தொழுதல் செய்வாம் அகர உயிர் எழுத்து அனைத்துமாகி பேராய் அமர்ந்ததன அகிலாண்டம் அனைத்துமாகி பகர்வனையெல்லாமாகி அல்லதாகி பரமாகி சொல்லறிய பான்மையாகி துகளறு சங்கற்ப விகற்பங்கள் எல்லாம் தோயாத அறிவாகி சுத்தமாகி நிகரில் பசுபதியான பொருளை நாடி நெட்டுயிர்த்து பேரன்பாள் நினைதல் செய்வாம் சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்க பெற்று பராபரமும் எந்நாளும் பைங்கிளியும் பலபாவும் பாடி பாடி தராதள மானிடர்க்கெல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம். தாயுமான சுவாமிகள் பாடல்கள் 161வது வகுப்பு உடல் பொய்யுறவு 32வது பாடல். நேசிக்கும் சிந்தை நினைவுக்குள் உன்னை வைத்து பூஜிக்கும் தான் நிறைந்து பூரணமாயோசித்து நின்றதல்லால் மோனா நிறுவிகற்ப நிஷ்டை நிலை என்று வருமோ அறியேனே. நேசிக்கும் சிந்தை நினைவுக்குள் உன்னை வைத்து பூஜிக்கும் தான் நிறைந்து பூரணமாயோசித்து நின்றதல்லால் மோனா நிறுவி கற்ப நிஷ்டை நிலை என்று வருமோ அறியேனே. உடல் பொய்யுறவாயின் உண்மை உறவார் கடவாரார் திருவருளே கண்டாய். இந்த தலைப்பில் உடலுக்கும் உயிருக்கும் இருக்கக்கூடிய உறவு பொய்யுறவு சொல்கிறார். உண்மையான உறவாக இருந்தால் இந்த உயிர் இந்த உடலை விட்டு போகுமா? ரெண்டும் ஒன்றா தானே நினச்சிக்கிட்டு இருந்தோம். பிறந்தது முதல் ஒன்றா தானே இருந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் ஒரு நாளைக்கு விட்டுட்டு ஓடிடுது. அப்படின்னா இரண்டுக்கும் உள்ள உறவு என்ன உறவுன்னா பொய் உறவு சொல்கிறார். அப்போ உண்மை உறவார் இருப்பது யார் என்றால் தன்னருளே. அப்படி சொன்னால் இங்கே இறைவனுடைய திருவருளே அல்லது ஞானமே சொல்லி அர்த்தம். ஆற்றுல குளத்தில் நீர் நிறைய இருந்தால் கொட்டியும் ஆம்பலம் அதில் என்ன பண்ணால் பறவைகள் வரும், மீன் சாப்பிடும், வண்டுகள் வரும், அந்த மகரந்தத்தை சாப்பிடும். நீர் அற்று போனால் என்ன ஆகும்? அதில் இருக்கக்கூடிய நீர் வாழ்வனெல்லாம் வெளியேறிடும். ஆனால் அங்கே எது மட்டும் எப்போ இருக்குமா? கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உறவார் வரும். ஆமாம், அதில் இருக்க அந்த ஆம்பல் செடி, அந்த செடிகள்லாம் இருப்பாங்க, நீரில் இருக்க செடி,
அந்த விதைகள்லாம் அதிலேயே இருந்து மறுபடியும் நீர் வரும்போது மறுபடியும் அது என்ன பண்ணும், பெருகி வரும், வளர்ந்து வரும். அதான் அதனால தான் ஒட்டி உறவார் உறவல்ல சொல்கிறார். யாரெல்லாம் உறவுன்னு நினைக்கிறோம் அதெல்லாம் உறவில்லை, இப்படி இருக்கிறதா உறவுன்னு ஒரு இலக்கணம் சொல்கிறார். அந்த முதல் பாரி ஞாபகம் வரல, சரி பரவாயில்ல. அதுபோல் உடலுக்கும் உடலுக்கும் உயிர்க்கரில் உறவு இருக்கே, அது ரொம்ப பொய்யான உறவு தான். அது நமக்கு புரியணும்னு சொல்கிறார். ஒரு சித்தர் பெருமான் சொல்லும் பொழுது, இந்த தாயுடைய வயிற்றில் நம்ம வரும்பொழுது முதல் உடல் வந்ததா பிற்பாடு உயிர் வந்ததா, உயிர் வந்த பிற்பாடு உடல் வந்ததெல்லாம் ரெண்டு சேர்ந்து வந்ததா அப்படிலாம் கேள்வி கேட்குறார். இதெல்லாம் மெடிக்கல் சயின்ஸில் கேட்குறதெல்லாம் இங்கே கேட்குறார். ஆனால் பொதுவாக என்ன, உயிருள்ள ஒன்று தான் வளரும் இல்லையா, மற்றதெல்லாம் வளராதுன்றது தான் நம்முடைய கருத்து. அப்போது எதெல்லாம் வளர்கின்றதோ அதெல்லாம் உயிர்த்தன்மை இருக்கணும். அப்போ இந்த உடலுக்கும் உயிருக்கும் உள்ள உறவானது என்று ஒன்றாக வேண்டுமானாலும் செப்பரேட் ஆகும். ஆனால் செப்பரேட் ஆக முடியாத ஒரே உறவு என்ன உறவு சொல்லி சொன்னால் இந்த பிரம்ம தத்துவத்துக்கும் ஆத்மாவுக்கும் உள்ளது. இந்த உறவுன்னு கூட சொல்ல முடியாது. ஏனென்றால் இரண்டு இருந்தால் தானே உறவு, இருப்பது ஒன்று தானே. ஒன்றா இருக்கிறதுல உறவு எங்கே இருக்குது? ஒன்றா இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும். அதுபோல் நாம் இருக்கிறது ஒன்று தானே, ஒன்றா தான் இருக்கோம், இது உண்மை. இது ஆனால் இது நம்முடைய மனசு ஒத்துக்கிறது இல்லை இல்லையா? ஆக இந்த தலைப்பில் ரொம்ப அழகான பாடல் வரிகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாடல்களுக்கு மேற்போக்காக பார்த்தா பதார்த்தம் சொல்லி பொழிப்புரை சொல்லி மொழி அறிவியலில் நம்ம அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். ஆனாலும் நமக்கு வேதாந்த மற்றதெல்லாம் நமக்கு பின்னணியில் தெரிஞ்சு வச்சுருக்கோமே. உபநிஷதங்களை படிச்சிருக்கோம், பகவத்கீதையை படிச்சிருக்கோம், பிரகரண கிரந்தங்களை படிச்சிருக்கோம், பிரம்மசூத்திரத்தை பார்த்துருக்கோம். அப்போ அதனுடைய பின்னணியிலே இந்த கருத்துக்களை பார்த்தா இன்னும் ஏதோ கொஞ்சம் ஆழமாக தாய்மன சுவாமி சொல்லியிருக்காருன்னு நமக்கு தெரிகின்றது. நாம் புரிந்து கொள்வதிலையும் அப்படி ஆழமாக புரிஞ்சுக்கணும் என்பதனால தான் கொஞ்சம் நம்ம சில நேரங்களில் சில பாடல் வரிகளுக்கு அப்படி ஒரு ஆழமான அர்த்தமாக அங்கே இருக்குது என்பது நமக்கு தெரிகின்றது. இங்கே நேசிக்கும் சிந்தை நினைவுக்குள் உன்னை வைத்து பூஜிக்கும். நேசிக்கும் சிந்தை, இந்த சிந்தை சொல்லி சொன்னால் மனசு. மனதில் தானே எல்லா உணர்வுகளும் உணர்ச்சிகளும் இருக்குது, எமோஷன்ஸ் எல்லாம் மனதை சார்ந்தது தானே. அங்கே சிந்தைன்னா மனசு. ஒன்று என்ன பண்ணுறது, நேசிக்கும் சிந்தை சொல்கிறார். எப்பொழுதும் நம்ம மனசு என்ன பண்ணோம், எதை நேசிக்கும், எதெல்லாம் நமக்கு சந்தோஷத்தை சுகத்தை கொடுக்குறதா நாம் கற்பனை பண்ணி வச்சுருக்கோமோ அந்த பொருள்கள் தான் நமக்கு என்ன பண்ணோம், அதைத்தான் நம்ம நேசிப்போம். ஆனால் உண்மையில் என்ன, நம்ம சிந்தை என்ன பண்ணோமா, எது உண்மையோ அதைத்தான் நாம் உணர்ந்து நேசிக்க வேண்டும் என்று சொல்கின்றார். அப்போ இங்கே என்னென்னா, நேசிக்கும் சிந்தை நினைவுக்குள், அந்த நினைவுக்குள் என்னவா, உன்னை வைத்து பூஜிக்கும் சொல்கிறார். உன்னையே வைத்து சகுன பிரமமாக இருந்தால் உன்னுடைய எனக்கு என்ன இஷ்ட தெய்வமோ அல்லது எந்த இறைவனுடைய திருமேனி எனக்கு ரொம்ப பிடிக்குமோ, அது முருகனோ தட்சிணாமூர்த்தியோ பெருமாளோ அல்லது சிவனோ ஏதோ ஒன்று, சக்தியோ ஏதோ ஒன்று, பிள்ளையாரோ இது, அந்த வடிவத்தை மனதிற்குள் வைத்து என்ன பண்ணோம், பூஜிக்கும். பூஜிக்குன்னா இங்கே என்ன அர்த்தம்னா பூஜை செய்வது, மானசமாக செய்வது, மலர்களால் மனசமாக பூஜை பண்ணுறது, நிறைய சொற்களால் சொல்லி அர்ச்சனை பண்ணுறது, எல்லாம் மானசமாக செய்கிற பூஜைகள். அதுவும் இருக்குது, அது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுறது. அது மானச பூஜை சொல்கிறோம். பூசலார் நாயனார் பண்ணது, மனசிலேயே கோயில் கட்டினார், மனதிலே எல்லாவற்றையும் செய்தார். ஆக சிந்தையில் பண்ணுறதுக்கு பெரிய விஷயம். சிந்தை அவிழ்ந்தவிழ்ந்து சிற்சுகமாய் நிற்பது சொல்கிறார். ஆக நேசிக்கும் சிந்தை, உன்னை உண்மையிலேயே விரும்புகின்ற இந்த சிந்தை இருக்கே, அதனுடைய நினைவுக்குள் உன்னை வைத்து பூஜிக்கும். உன்னைத்தான் வைத்து பூஜிக்கின்றேன், நீதான் என்னுள் நிறைந்திருக்கின்றாய். அனன்ய சிந்தையாக, வேறு எதுவுமே நினைக்காத கருதாத ஒரு சிந்தனை உடையவனாக உன்னையே நினைந்து கொண்டிருக்கின்றேன். அந்த பூஜிக்கும், நான் உன்னையே பூஜித்து கொண்டிருக்கின்றேன். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு
ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் சொல்கிறது போல் மனதிலேயே பார்க்கறது. அது எப்படி நாம் வந்திருப்போம்னா தாய்மணவர் அதுக்கு ஒரு பிரமாணமாக சொல்கிறார். ஆரம்பத்தில் கோயிலுக்கு போவோம், சுற்றி வருவோம், மந்திரங்களை சொல்லுவோம், பாராயணம் பண்ணுவோம், விழுந்து எந்திரிப்போம், உடலால் செய்யக்கூடிய எல்லா விதமான கிரியைகளையும் செய்து அதில் அந்த ஒரு வழிபட்டதாக ஒரு நிறைவு நமக்கு இருக்கும். எல்லாம் பண்ணுறோம், விரதம் இருக்கிறோம், பாராயணம் பண்ணுறோம், பாத யாத்திரை போகிறோம், அல்லது சுற்றி வருகின்றோம், எல்லாம் செய்கின்றோம். ஆனால் அது என்னவாகணும், அப்படி செய்கின்ற பூஜையானது நாளாக நம்ம பூஜை முறைகளிலே ஒன்று இருக்குது. எல்லாம் செய்து முடித்த பிற்பாடு கோயில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் உட்காரு, அமைதியாக உட்காந்து கண்ணை மூடி நீ கோயிலுக்குள்ளே வந்ததுலேருந்து இது வரைக்கும் செய்த புறத்தில் செய்தது கிரியைகள் எல்லாம் அகத்தில் அகமுகமாக மனதில் செய்து பார். அப்போது வெளியில் பூஜை பண்ண அந்த முறைகள்லாம் மனசில் செய்யும்போது மானச பூஜை, நினைவு பூஜை, அதைத்தான் யோக பூஜைன்னு சொல்லி சொல்கிறார். அப்படி செய்யும்போது என்ன ஆகுது, மனது ஓரளவிற்கு அமைதி அடைந்து ஒருமுகப்படுவதற்கு, ஆற்றல் உள்ளதாகுவதற்கு, தொடர்ந்து சிந்திப்பதற்கு மனசுக்கு ஒரு பக்குவம் கிடைக்கின்றது நமக்கு தெரியறதில்லை. பெரியவங்க அழகாக கோயில் வழிபாட்டில் நிறைய வச்சுருக்காங்க. அமைதியாக உட்காரு, உள்ளே வந்ததுலேருந்து எந்தெந்த சுவாமியெல்லாம் பார்த்தியோ அதை சுவாமியெல்லாம் மனசார மனக்கண்ணினால் பார், மனதில் பார். 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக இந்துவாழ் சடையா நடிக்கும் எல்லையில் ஆனந்த தனிப்பெருங்கூத்தின் மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். சேக்கிழார் பெருமான் அழகாக சொல்கிறார். அப்போது இந்த எல்லாம் என்ன ஆகுதுன்னா, கோயிலுக்கு வந்தோம்னா 5 பேர் அறிவும், இந்த 5 அறிவுகளை கொடுக்குற இந்த எல்லா கருவிகளும் இந்திரியங்களும் கண்ணுக்கே வந்துடுதான். எல்லாம் கண்ணில் ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. இந்த கண் எங்கே ஃபோக்கஸ் ஆகிருக்கு, பகவானுடைய திருமேனியில். அதனால தான் எல்லா கோயில்களிலும் அழகாக விக்கிரகங்களை அமைத்து கொடுத்து அதற்கு நன்கு அலங்காரங்களை செய்து நல்ல நறுமணங்களை அதற்கு சாற்றுவித்து நல்ல பூமாலைகளை அணிவித்து நல்ல வஸ்திரங்கள் ஆடை ஆபரணங்கள் எதற்காகனா அந்த அழகில் நம்முடைய மனமானது ஒன்றிப்பதற்காக. கண்ணில் பார்க்குற 5 பேரையும் கண்களே கொள்ளன்றார். ரொம்ப அழகான வார்த்தை இதெல்லாம். கண்ணில் தான் வந்து உட்காந்துருது எல்லாம். ஆனால் நமக்கு எதில் உட்காந்துருக்குன்னா நாக்கில் உட்காந்துருக்கோம். அடுத்து என்ன பிரசாதம், என்ன நைவேத்தியம் வாசனை வந்தாச்சு, அல்லது எதுனா பேசுகிறதுக்காக வந்திருப்போம், அதே நினச்சிக்கிட்டு இருப்போம், எப்படா பூஜை முடியும் இவங்ககிட்ட இது பேசணும். கண்களே கொள்ள சொல்கிறார். அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக, மனம் புத்தி சித்தம் அகங்காரம், 4 என்ன சிந்தையே ஆக, சிந்திக்கிற தன்மை உடையதாகவே ஆகிவிட, வேற எங்கேயும் இல்லை, எங்கேயும் அது டைவர்ட் ஆகலை. அப்படி என்னவா அந்த திருமேனை அப்படி பார்க்கும்போது எப்படி இருக்கும் நமக்கு, அங்கேயே நமக்கு ஒருமுகப்பாடு வந்தாச்சு. ஒருமையுடன் என திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த உறவு வேண்டும், ஒருமை மனதாகி அல்லலற நின்னரில் ஒருவன் நான் வந்திருக்கின் உலகம் பொறாதோ, தாய்மணவரும் கேட்குறார். அந்த ஒருமைப்பாடு கோயில்களே நமக்கு இருக்குது, வச்சிருக்காங்க. அப்படி நாம் வழிபடுறது. ஆகவே நேசிக்கும் சிந்தை நினைவுக்குள் உன்னை வைத்து பூஜிக்கும், உன்னை வைத்து பூஜிக்கிறது. அப்போது வெளியில் புறத்தில் சேர்த்து என்ன ஆகுறது, தாய்மணர் சொல்கிறது போல் பண்ணேன் உனக்கான பூஜை ஒரு வடிவிலே பாவித்திரஞ்சாங்க பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி அப்பனிமலர் எடுக்க மனமுன் நன்னேன் அழாமல் இரு கைதான் குவிக்கையெனில் நானும் என் உளம் நிற்றினி நான் கும்பிடும்போது அரை கும்பிடாதலால் நான் பூஜை செய்யல் முறையோ. இந்த மனப்பக்குவத்துக்கு நாளாக பூஜை முறைகளில் நாம் முதிர்ந்து வந்தால் இந்த தாட் வந்துடணும். செயற்கையாக இயற்கையாக இல்லை, இயல்பாகவே வந்துவிடணும். நாம கற்பனை பண்ணிக்கவும் கூடாது. முந்தி எல்லாம் செய்துக்கிட்டு இருந்தேன், இப்போ பார்த்தா மனசில் அந்த இந்த ஒரு உருவத்தில் இருக்கிற இறைவன் தான் என்ன எங்குமா இருக்கிறார், எங்குமா இருக்க அந்த பரபிரம்மன் தான் இந்த ஒரு உருவத்தில் இருந்து எனக்கு அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த மனசு இப்படி வரணும், மலர்ந்து வரணும், விரிந்து வரணும். விரிந்த மனம் ஒடுங்கும் வேளையில் நானாக பறந்த அருள்வாழி பதியே பராபரமே சொல்கிறார். மனதுடைய ஒடுக்கம், மனது அமைதி பெறணும். அந்த பூஜை அந்த கிரமங்களில் எப்போ அமைதி பெறும், நாம் ஈடுபாட்டோடு செய்தால் அது அமைதி பெறும். வேக வேகமாக ஓடி வந்து எங்கே இல்லாத ஒரு பரபரப்பு கோயிலில் வந்தால் தான் வந்துடும். நமக்கு ஓடி வந்து நமஸ்காரம் ஓடி போயிடும், முடிஞ்சு போயிடுச்சு அன்றைக்கி வழிபாடு. நமக்கு
ஒருத்தர் சொன்னாராம், இந்த ருத்ரம்லாம் நான் 6 இல்லை 7 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிடுறேன்னார். ஒரு சாமி சொன்னாராம், அப்போ நீ சொல்லவே வேண்டான்னுட்டார். அப்படி அவசரமாக பரபரன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, தேவை இருக்குது? பொறுமையாக மெதுவாக சொல். வேகம் கெடுத்தாண்ட வேந்தன். மனசு ஏற்கனவே வேகமாக தான் இருக்குது. அதில் நாம் வேறு வேகமாக சொன்னால் இன்னும் என்ன ஆகுன்னா வந்தே பாரத் வேகத்தில் சுற்ற வேண்டியது தான். அது மனசு அமைதி அடையணும். அந்த பூஜையெல்லாம் பண்ணுன்னு சொல்லி சொன்னால் அந்த மனநிலைக்கு வரணும். கோயிலுக்கு வரோம். இருந்தாலும் என்ன ஆகும், வந்து கோயிலுக்கு வர்ற வழிபாடு முறைகள் நாம் என்னத்தான் ஞானத்தில் முதிர்ந்திருந்தாலும் கூட அந்த ஏற்கனவே செய்த அந்த வழிபாடுகள் முறைகள்லாம் இருக்க மனசில் இருக்கும். அது இயல்பாக இருக்கும். நமஸ்காரம் பண்ணுவோம், பார்த்தா எல்லாம் செய்வோம், போவோம். அதுதான் இருக்கு. அப்படி தான் இருக்கணும். அதில் காம்ப்ரமைஸும் வேண்டாம், நம்ம அதில் ஒரு கற்பனையாகவும் நினச்சிக்க வேண்டாம். அதுவும் இருக்கும். இல்லைன்னா அத்வைத சித்தாந்தத்தில் ஆதிசங்கரருடைய ஆச்சாரியருடைய நாம் எல்லாம், ஆனால் அவர் தானே ஷண்மத ஸ்தாபகர். எல்லா முறைகளும் ஏற்படுத்தி வச்சுருக்கார். எல்லாம் இருக்குது. அது தெரியாமல் பெரிய ஒரு மகான்கள்லாம் பூஜை முறைகள்லாம் செய்கிறதுலாம் பார்த்தா நமக்கு அவரே இன்னும் செய்துக்கிட்டு இருக்கார். அப்படிலாம் இல்லை. அவருக்காகவும் செய்யலை, நமக்காக வழிகாட்டுறதுக்காக செய்கிறார் சொல்லி அர்த்தம். அது நமக்கு பிரயோஜனமும் இருக்குது. அதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். நாம கற்பனையாக ஏதோ நினச்சிக்கிட்டு எனக்கு அதெல்லாம் வந்து நான் விபூதி வைக்க மாட்டேன், கோயிலுக்கு போக மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், பெரியவர் நம்ம வீட்டில் இருக்க சில கடமைகள் சார்ந்த கடமைகள் அதெல்லாம் செய்ய மாட்டேன், அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வந்து முறையாக சம்பிரதாயமாக படிக்காதவர்கள் செய்கின்ற தவறுகள், சமுதாயத்தை தவற வழி நடத்துறது. அப்படியே இருக்கக்கூடாது. எந்த பெரியவங்களும் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆக இதெல்லாம் ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணி சொல்லணும். அதுக்காக தான் சம்பிரதாயமாக இருக்க பெரியவங்கிட்ட பாடம் கேட்டோம்னா அழகாக வழிகாட்டி நமக்கு அருமையாக எங்கே நிறுத்தணுமோ அங்கே அழகாக அமர வைத்து விடுவார். அதுதான் யம தர்மராஜா நல்ல ஒரு குரு கிடைச்சி உனக்கு இந்த சாஸ்திர விஷயங்கள் போதனை கிடைச்சா உனக்கு மோட்சம் என்பது, உனக்கு மோட்சத்தின் வாயில் திறக்கப்பட்டு விட்டது ஏற்கனவே சொல்கிறார். நீ அதில் போக வேண்டியது தான் பாக்கி. ஆக நேசிக்கும் சிந்தை நினைவுக்குள் உன்னை வைத்து பூஜிக்கும் தான் நிறைந்து பூரணமாய். நான் நிறைந்து மனசு என்ன பண்ணுறது, அதில் பொன்னில் அதை கனிந்து அவிழ்ந்து சுக சமாதியாய் பொன்னிலே அது எப்படி இருக்கும், அப்படி நிறைந்து இருக்கான். மனசு தோய்ந்து அப்படி நிறைஞ்சி அமைதி பெற்று இருக்கு. பூரணமா தான் நிறைந்து பூரணமாய் சொல்கிறார். முழுமை. மௌனகுருவே உன்னை விரும்பும் என் மனம் என் நினைவில் உன்னையே வைத்து வழிபாடு செய்யும். இந்த வார்த்தை நல்லா இருக்கு. என் மனம் இருக்க, உன்னையே சிந்தித்து கொண்டிருக்க மனம் என்ன உன்னையே வைத்து வழிபாடு செய்ய நினைக்குமா. ஆமாம். போற்ற கரம் எழுப்பும் காண துடிக்கும் இருக்கான்னு சொன்னது போல இந்த இடத்துல இந்த மனசு அவரையே பூர்ணமாக நினைக்குமா. உன்னையே வைத்து மனதில் வழிபாடு செய்யும். அப்படி வழிபாடு செய்யும்பொழுது தான் முழுமையாக நிறைந்து நிற்பது மட்டும் அல்லாமல் அந்த பூஜை முறைகளிலேயே அது பெற்ற ஒரு நிறைவில் அது அப்படி இருப்பது மட்டும் அல்லாமல் அடுத்து என்னவா, நிருவிகற்ப நிஷ்ட நிலை எப்பொழுது கை கூடுமோ. மோனா நிருவிகற்ப நிஷ்ட நிலை என்று வருமோ. நிருவிகற்பன்னு சொல்லி சொன்னா மறுபடியும் உலக விவகாரங்களில் செல்லாத ஒரு மனம். அலையா மனம் தருவாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் சொன்னது போல அந்த அசையாத மனம், அலையாத மனம், சஞ்சலம் இல்லாத மனம், அது ஒன்று. அடுத்து நிருவிகற்பம் சொல்லிச்சோம். அந்த வார்த்தை நிறைய இடத்துல சாஸ்திரங்களை உபயோகப்படுத்துகிற வார்த்தை. விகற்பம் இல்லா நிருவிகற்ப நிஷ்டை, நிர்விகல்ப சமாதி, இதெல்லாம் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் நிறைய சமாதி நிலைகளை சொல்கிறார். ஆமாம், சவிகற்ப சமாதி, நிருவிகற்ப சமாதி அப்படிலாம் சொல்கிறார். இங்கே நிருவிகற்பம் சொல்லி சொன்னால் மனதில் எந்த விதமான அந்த சிந்தனையில் பேதம் இல்லாமல் அப்படியே அந்த அறிவிலேயே நிலை பெற்று நிற்பது. நிலை பெற்ற மாதவர் சித்தத்திலே ஊறி பறந்து அண்ட கோடியெல்லாம் நின்று உலாவியதே சொல்கிறது போல் பரமானந்த வெள்ளம் ஒன்றுன்னு சொல்கிறார். நிறைய தமிழ் வார்த்தையில் அழகாக தான் உபயோகப்படுத்தியிருக்கார். நிருவிகற்பம் சொல்லிச்சுன்னா மனதில் பெரிய அளவுக்கு சஞ்சலம் இல்லாமல், விகற்பங்கள் இல்லாமல், எதிலும் சென்று அலையாமல்,
யாதொன்றுன்னு சென்று மனம் அலைந்து கொண்டு இருக்காமல் அந்த நிஷ்டை இருக்க அப்படியே அதிலேயே ஊறி இருப்பது. அதுக்காக வேற என்னெல்லாம் வராதன்னா வரும். ஆனால் ஆழ்ந்த மனதில் அதிகமாக 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 மனது அப்படியே அமைதி பெற்று சாந்தமாக அமைதி ஆகிடும். அப்புறம் மற்ற விஷயங்கள், உலக விஷயங்கள், விவகாரங்கள், யாருன்னா வந்தால் போனால் பார்க்குற அதெல்லாம் இருக்கும். ஆனால் இதற்கு இடையில் மனது எதில் தோய்ந்திருக்க வேண்டுமோ அதிலேயே நிலைத்து இருப்பது, அதுதான் சரியான அர்த்தமாக நம்ம புரிஞ்சுக்கணும். நிருவிகற்பம். சவிகற்பம் என்றால் சென்று சென்று வருவது விவகாரங்கள். நிருவிகற்பம் என்றால் இந்த மனதிலையும் மனதுடைய விவகாரத்தை சென்று வருவது ஒன்று. ஆனால் மனதினுடைய ஆழ் மனதில் நாம் புரிந்து கொண்ட அந்த அத்வைத ஞானத்தில் ஸ்திரமாக இருப்பது. நேச நிருவிகற்ப நிஷ்டை எல்லால் நின் அடிமைக்கு ஆசையுண்டோ நீ அறியாதது அன்றோன்னு கேட்குறார் தாய்மனம். வேற எதுனா ஆசை இருக்கா எனக்குன்னு கேட்குறார். பராபர கண்ணில தான். நீ அறியாதது அன்றோ பராபரமே, உனக்கு தெரியுமேன்னு கேட்குறார். ஆசை உன்மீதல்லால் அருளறிய வேறு ஒன்றில் பாசமைய நின் கருணை பாங்கால் பராபரமே சொல்றார். இல்லைன்னா அந்த மனசு சுற்ற நினைக்கும் மனம் சொன்னேன் பராபரமே சொல்றார். பராபரக்கல்ல அற்புதமான நிறைய விஷயங்கள். இன்ப நிஷ்டை இன்றைய அன்றைய நிலவு கொஞ்சம் கூட பொறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார். கேட்குறார். இன்றைக்கே நம்ம வீட்டில் பையன் வந்து இப்போ கொடுக்குறியா இல்லையா அது போல கேட்குறார். நேச நிறுவிப்பு இன்றைய அன்றைய நிலவு ஆற்றேன் அப்படின்னு சொல்கிறார். இல்லை சொன்னால் நான் பொறுத்துக்க மாட்டேன் அப்படிலாம் கேட்டிருக்குமா என்ன நான் மனது அளவில் கடவுள் இடத்துல பகவான் இடத்துல அவர் கேட்குறாரு. அப்படி ஆக நிருவிகற்ப நிஷ்டை நிலை எப்பொழுது கை கூடுமோ, எப்போ எனக்கு வரும்? இது கொஞ்சம் யோக சாஸ்திர கருத்தோடு போராப்பல் இருந்தாலும் கூட நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் புரிந்து கொண்ட அத்வைத கருத்தில் மனது எப்பொழுதும் நான் என்றும் உள்ள அந்த ஆனந்த ஆத்மஸ்வரூபமே இரண்டற்ற ஒன்றாக நம்முடைய மனதில் உறுதியாக ஆழ்ந்து நினைத்திருப்பது. இந்த கருத்திலிருந்து நமக்கு என்ன இருக்குமோ இருக்காது, அப்படி யார் யார் எனக்கென்ன வந்து போதித்தம் என்ன அறிவினை மயக்க வசமோ அசைஞ்சிடக்கூடாது. அசைஞ்சிடுச்சுன்னா நாம் பெற்ற நாலேஜ் வந்து நாலேஜாக இல்லைன்னு சொல்லி அர்த்தம். யாரும் வந்து போதிப்பாங்க, சொல்லுவாங்க, அது இது இப்படி அப்படி இப்படிலாம் இல்லை, நீங்கள் இப்படி நினச்சிக்கிறதுனா சரியில்லைன்னு சொன்னால் கூட அப்படிலாம் இல்லை. அறிவினை மயக்க வசமும் சொல்கிறார். ஏன்னா என்ன ஒரு ஞான மற்ற கஜமென வளர்த்தான்னு வேற சொல்லி சொல்கிறார். அப்போ அந்த அறிவில் இருக்கக்கூடிய உறுதி தெளிவு அது எப்போ வருமோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வராத கேட்கல அவர் ஒரு வார்த்தை சில நேரத்தை அப்படி வந்துடும். ஏன்னா அப்படி இருக்கணும் இல்லையே தெரியலையே, நமக்கே கூட சில நேரத்தில் சில நெருக்கடியான சமயங்களில் ஞானம் வந்த பிற்பாடு சந்திக்காத சில அனுபவங்கள்லாம் நமக்கு வரும்பொழுது, நெருக்கடிகள்லாம் வரும்பொழுது இப்படிப்பட்ட கொஞ்சம் ஆசிலேஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோல் நேரத்தில் இந்த பாட்டெல்லாம் அப்படி வந்திருக்கலாமோ என்னவோ, நமக்கு மனசில் என்ன அப்படி ஆகிடுமோ, அப்படி ஆகாது இருக்கிறதுக்காக என்ன பண்ண நிஷ்டை இல்லாமையா பேசுகிறார். இவ்வளோ வார்த்தைகள் இவ்வளோ பேச்செல்லாம். அறியேனே எனக்கு தெரியலன்றார். தெரியலன்னா என்ன இருக்கு, ஆனால் அவர் அதை வெளிப்படுத்துகிறார். மனசில் சில நேரம் அப்படிலாம் வரும். அதாவது என்றும் அறிவை விட்டு அகலாத கருணை வடிவே சொல்றார். நிருவிகற்பம் என்றால் விகல்பம் வேறுபாடே இல்லாத அத்வைத அறிவாக நான் என்று இருப்பேன். அதுதான் கேட்குறது. விகல்பமே இல்லாத நிர்விகற்பமாக நான் என்று நிஷ்டையோடு அத்வைத ஞானத்தில் நிலை பெற்றிருப்பேன். இந்த அத்வைத ஞானம்ன்றது இருக்கே, ரொம்ப நாள் நம்ம ஊறி இருக்க அதுக்கே பெரிய அனுகிரகம் வேணும். ரொம்ப பெரியவங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு இதுனால சொல்கிறது இல்லை, கர்வத்தினால சொல்கிறது இல்லை. ஏன் வேதாந்த சாஸ்திரங்கள்லாம் ஒரே வேதம் ஒரே உபநிஷத்தை படித்த பெரியவங்கள்லாம் 3 தான் முப்பொருள் உண்மை, 2 பொருள் தான் இருக்குது, இல்லை 1 தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அவர்களுடைய மனதில் இருந்த மன தூய்மையை பொறுத்து அதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அப்போ அத்வைதமாக புரிஞ்சவங்க தான் ரொம்ப ரொம்ப மன தூய்மையோடு புரிந்து கொண்டார்கள். அர்த்தமா என்ன? அது பதில் அதுக்குள்ளே இருக்கு. தாய்மன்னர் ஒரே வார்த்தை சொல்லி அவரவர் கருத்துக்கு இசைந்தது அதுவே. அழகாக சொல்லிட்டார்.
இவர் ஏன் இப்படி சொல்கிறார், அவர் ஏன் இப்படி சொல்கிறாருன்னு அவர்கள் புரிந்த நிலை மன தூய்மை. அதற்கு அவங்களுக்கு இவ்வளோ பெருமை இல்லாத மன தூய்மை அவங்களுக்கு வந்துச்சுன்னா அங்கே அதெல்லாம் கேள்வி இல்லை. ஆனால் அதுதான் உண்மை என்பது சாஸ்திரத்தினுடைய கருத்துக்களை நான் புரிந்து கொண்டிருந்த தார்டியத்தினுடைய பின்னணியில் அப்படி பெரியவங்க சொல்கிறாங்க. இது வெளியில் சொன்னால் நிறைய பேர் சங்கடமாக இருக்கும், இதுவாகவும் இருக்கும். என்ன அப்படி பெருசாக சொல்கிறீங்க நீங்கள்லாம் அப்படிலாம் இல்லை. இந்த இடத்துல நான் அத்வைதமாக புரிந்து கொண்ட அந்த அறிவிலேயே நிலை பெற்று இருப்பது, நிஷ்டையில் இருப்பது என்றோ அறியேனே அப்படி சொல்லி இந்த பாடலில் நிறைவு செய்கிறார். அடுத்து 33வது பாடல். அறிவில் அறியாமை அற்று அறிவாய் நின்று பிரிவர ஆனந்தமயம் பெற்று குறி அவிழ்ந்தாள் அன்றைக்கு உடல் வேண்டேன் ஐயா இவ்வாக்கையே என்றைக்கும் வேண்டுவனே யான். அறிவில் அறியாமை அற்று அறிவாய் நின்று பிரிவர ஆனந்தமயம் பெற்று குறி அவிழ்ந்தாள் அன்றைக்கு உடல் வேண்டேன் ஐயா இவ்வாக்கையே என்றைக்கும் வேண்டுவனே யான். அறிவில் அறியாமை அற்று. எல்லாருக்கும் அறிவு இருக்கு, அறிவில்லாதவங்க யாரும் இல்லை. நம்ம கேட்போம், சில நேரத்தில் அறிவு இருக்கா சொல்லி கேட்போம். கோபம் மட்டும் வருது, இருக்கோ இல்லையோ எல்லாருக்கும் கோபமும் வரும். இங்கே அறிவு என்பது எல்லாருக்கும் அறிகின்ற தன்மையை குறிப்பது. எல்லாருக்கும் அது இருக்கு. அதில் அறிவு இருக்கா அறியாமல் இருக்கான்றது தான் பேச்சு. ஆமாம், இங்கே அறிவில் அறியாமை அற்று. என் அறிவில் அறிவு இருக்குது, ஆனால் அதில் அறியாமை அதிகம் இருக்குது. என்ன அறியாமை? எதெல்லாம் உண்மையோ அதையெல்லாம் உண்மை என்று கருதாமல், எதெல்லாம் பொய்யோ அதை உண்மை என்று கருதுகின்ற இந்த அறியாமை. இந்த இடத்துல ஒரு உரையாசிரியர் போட்டுறார், அறியாமையற்ற பாசங்கள் அற்றுன்னு சொல்கிறார். ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லையா? அறிவில் அறியாமையற்று. எனக்கு எதிலெல்லாம் பற்று இருக்கோ அந்த பற்று அற்று அல்லது பாசங்கள் அற்று. அல்லது அறிவில் நான் ஆத்மா என்ற அறியாமை இருக்கு, அது நீங்கி நான் என்றும் உள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மா என்ற அறிவு எனக்கு இல்லை. அந்த அறியாமை நீங்கி என்னோட புத்தியில் இந்த அறியாமை அற்று நின்று அறிவாய் நின்று. அறிவாய் நிற்றல் என்பது ஞான நிலை. நாம் எதை நாம உணர்ந்து கொண்டோமோ அந்த அறிவாய் நிற்பது சொல்லி சொல்றார். ஞான நிலை. பிரிவர ஆனந்தமயம் பெற்று. பிரிவர ஆனந்தமயம் சொல்லி சொன்னா அத்வைதமாய் நிற்கும் நிலை, அத்வைதமாக புரிந்து பிரிவர. நான் பிரிவில்லாத ஒரு பொருள், டிவிஷன்லெஸ். டிவிஷனாக தெரியறதெல்லாம் உடல் மனதில் நான் இருக்கிறதுனால இந்த விவகாரங்கள், டிரான்சாக்ஷன், ரியாலிட்டி, வாழ்க்கையோட தேவை விஷயங்களுக்கு, வாழ்க்கைக்காக இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இது அனைத்தும் ஏதோ ஒன்றில் ஒன்றித்து இருப்பது, ஒன்றாகவே இருப்பது. ஆமாம், பிரிவர ஆனந்தமயம் பெற்று சொல்றார். அத்வைதமாக நிற்கும் நிலை, அத்வைதமாக புரிந்து நிற்பது. இங்கே ஆனந்தம் சொல்லி சொன்னால் ஆத்மான்னு எடுத்துக்கலாம். அல்லது ஆத்மாவுடைய தன்மை என்ன? சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம. அனந்தம் சொல்லி சொன்னால் எல்லையற்ற. எல்லையற்றது என்னவா இருக்கும்? பூரணமாக இருக்கும். பூரணமாக இருக்கிறது எப்படி இருக்கும்? ஆனந்தமாக தானே இருக்கும். அப்படி நீட்டி வார்த்தையை நீட்டி அர்த்தம் என்ன? நிறைவில் ஆனந்தம் என்பது ஆத்மான்றதும் வேறு வேறு இல்லை, ஒன்று. இந்த ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் எங்கே இருந்தோம்? என் வீட்டில் கட்டில் மேலே இருந்தேன்னு சொல்லக்கூடாது. ஆமாம், வீட்டில் கட்டில் மேலே தான் இருக்கிறோம். ஒரு 60-70 கிலோ விழுந்து கிடக்குது, என்னன்னு தெரியாது இருக்குது. ஆனால் தூங்கி முழிச்ச பிற்பாடு என்ன சொல்கிறோம்? ஒன்றுமே தெரியாது தூங்கினேன். ஆனால் என்னவா இருந்தோம்?
துக்கமாக இருந்துன்னு சொல்ல மாட்டோம். தூங்குறதுக்கு முன்னே எதுனா விவகாரங்களை மனசை வருத்தி இருந்தால் துக்கம் இருந்திருக்கும். உறக்க நேரத்தில் நம்ம எல்லோருமே என்னவாக இருந்திருக்கிறோம்? ஆனந்தமாக தான் இருந்தோம். அதனால தான் யாரும் தூக்கத்திலேருந்து விடுபடுறதுக்கு மனசு வர்றதில்லை. ஆசிரமங்களில் சில நேரத்தில் ஒரு சில ஜோக்கெல்லாம் இருக்க பிரம்மச்சாரிகளுக்குள்ள, காலையில் 4 மணிக்கு போய் எழுப்புனா எந்திரிக்கணும். அவர் எந்திரிக்கல. காலையில் 8 மணிக்கு போய் மறுபடியும் பார்த்து எந்திரிச்சா சொல்கிறார், என்ன நடுராத்திரியில் எழுப்புறீங்களேன்னார். அப்போ கால நேரம் அவருக்கு என்னன்னு தெரியல. அதுபோல் ஆழ்ந்த உறக்கம் அது நல்லது தான். அங்கே நான் என்னவா இருந்தேன்? அங்கே என்னுடைய உடல் எனக்கு தெரியல, மனசு எனக்கு தெரியல, இந்திரியங்கள் ஒன்று வேலை பண்ணலை, ஹார்ட் ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு, அது எனக்கு தெரியல, சாப்பிட்ட எல்லா உணவும் ஜீரணமாகிட்டு இருக்கு, அதுவும் எனக்கு தெரியல, வெளியில் இருக்க சூழ்நிலை மாறிக்கிட்டு இருக்கு, மணி ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதுவும் எனக்கு தெரியல. ஆனால் ஒன்றுமே எந்த இந்திரியங்களும் மனமும் புத்தி எதுவும் வேலை செய்யலை. ஆனால் நான் மட்டும் இருந்தேன். அதுவும் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. நான் மட்டும் இருந்தேன், நான் மட்டும்தான் இருந்தேன். ஆனால் என்னவா இருந்தேன்? ஒன்றுமே தெரியலேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒன்று இருக்கே, அந்த ஒன்றா இருந்த அந்த ஆத்மா இருக்கே, அது என்னவா இருந்தது? ஆனந்தமாக இருந்தது. அப்போ நான் ஆனந்தமாக இருக்கிறதுக்கு இந்த எந்த பொறி புலன்களும் எந்த ஆப்ஜெக்டும் தேவை இருக்கல. ஆகவே தான் நான் ஆனந்தமாக இருந்தது அந்த தூக்க நேரத்தில் எனக்கு தெரியவில்லை என்றாலும் கூட, ஆனால் என்னுடைய அனுபவம் என்னவா இருந்தது? அப்போ அடித்து போட்டவள் தூங்கினாங்க நிம்மதியாக. அப்போ அந்த ஆனந்தம் என்பது தான் ஆத்மாவுடைய சொரூபம். ஆகவே ஆனந்தமும் ஆத்மா வேற வேற இல்லை. ஆத்மா என்பது ஆனந்தம், ஆனந்தம்னா ஆத்மாவே. விழிப்பு நிலையில் வேணும்னா நமக்கு நிறைய விஷயங்களில் விவகாரங்களில் மனசு அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இல்லை சந்தோஷமான விஷயங்கள் தான் மனசு மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ ஓரத்தில் அங்கே ஓரத்தில் இங்கே ஓரத்தில் மூளை முடுக்கலாம், நிறைய கவலைகள் இருக்கலாம், விவகாரங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் ஆழ்ந்த உறக்கத்தில் மனமும் இல்லை, அம்மனத்து இனமும் இல்லை, வேறொரு போக்கோடு வரத்தும் இல்லை, அக்காலம் இக்காலம் என்பதில்லை, எல்லாம் அதீதமயமானது என்ற தாய்மலர் வார்த்தை தான் இது. மனம் இல்லை, மனத்து இனம் இல்லைன்னா மனம் புத்தி சித்த அகங்கார இந்திரியங்கள் உடல் உலக விவகாரங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் நான் இருக்கிறேன்னா இல்லையா? இருந்தேன். என்னவா இருந்தேன்னா, என்னவா இருந்தனோ அதுதான் ஆத்மா, அது ஆனந்த வடிவம். இந்த உறக்கத்தை வச்சு இந்த ஆனந்தத்தை நிலைநாட்டு வேற வழியே இல்லை. அவஸ்தாத்திரைய சாட்சிலாம் சொல்கிறோம் பாருங்க, அது. அப்போ அங்கே ஆத்மா ஆனந்த வடிவின. ஒவ்வொரு தூக்கத்தில் எந்திரிச்சோடனே இந்த கருத்தில் யோசித்து பார்க்கணும். ஆமாம், நல்லா தூங்கணும், ஒன்றுமே தெரியல, ஒன்று எந்திரிச்சோடனே எல்லா விவகாரம் வந்துடுது, அது விஷயம் வேறு, அது விஷயம் வேறு. அப்போ ஆத்மாவுடைய இயல்பு எது இல்லை என்றால் ஆத்மா இருந்தது. என்னவா இருந்தது? எனக்கு ஆனந்தமே தெரியல, இருந்தாலும் அமைதியாக இருந்ததா இல்லையா? பிரிவர ஆனந்தமயம் பெற்று குறி அவிழ்ந்தாள். குறி அவிழ்ந்தாள்னா இங்கே என்ன போடுறேன்னா, எண்ணம் ஒடுங்கினாள். ஆமாம், அறிவில் அறியாமை முழுவதும் நீங்கி அறிவு மயமாய் நீயாகவே நின்று நீ வேறு நான் வேறு என பிரிவின்றி பேரின்பம் பெற்று எண்ணம் ஒடுங்கினாள். எண்ணமும் அமைதி பெற்று அமைதியாகிவிட்டார். அப்பொழுது இந்த உடம்பை விரும்ப மாட்டேன். அப்போ வேணும்னா எனக்கு இந்த உடம்பு வேண்டாம்ப்பா, அதுவரை இந்த உடம்பு வேண்டும். இந்த கருத்தை தாய்மலர் விசேஷமாக நிறைய இடத்துல சொல்கிறார். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த உடம்பே ப்ராப்ளம், உடம்பு வேண்டான்றாங்க. ஆனால் தாய்மலர் இந்த உடம்பு எதற்காக பெற்றேனோ அதை அடையும் வரை இந்த உடம்பு வேணும். ரெண்டு விதமாக புரிஞ்சுக்கணும். உடம்பை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன், உடம்பினுள் ஒரு பொருள் கண்டேன், உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. சில நேரத்தில் இந்த ஆத்ம சாதகர்களாக வருபவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் உடல் மேலே மற்றதெல்லாம் உடம்பை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. செந்நீர் புன்னீர் கண்ணீர் சொரிகின்ற வெட்ட வெட்ட தளிர்க்க வேட்கை மரம் உருகின்ற அப்படிலாம் சொல்கிறாங்க.
இருந்தாலும் கூட இந்த உடம்புடைய தேவை எதுவரை என்றால் இந்த உண்மையை உணரும் வரை எனக்கு உடல் இருக்கட்டும்ப்பா. ஏன்னா இந்த உடம்புனால தான் இந்த உடம்புல அது மனிதோட சரீரத்தை நான் வெளிப்பட்டதுனால இந்த அறிவை அறிவதற்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆகினால அது எதற்காக அந்த சரீரம் கொடுக்கப்பட்டதோ அந்த குறிக்கோளை நான் அடையும் வரை எனக்கு கொஞ்சம் சரீரம் இருக்கட்டும். அதனால தான் உபனிஷத் மானன் பத்ரம் கருணேபிகி சுனியாம தேவாக ஸ்திரைகி அங்கைகி துஷ்டுவாகும் சக. இந்த அங்கங்கள் ஸ்திரமாக உறுதியானதாக இருக்கட்டும். யார் சொல்கிறா? எல்லாத்தையும் விட்டுட்டு வேதாந்தம் படிக்க வந்து உபனிஷத் மானவன் சொல்கிறான். இப்போ எதுக்காக சொன்னால் இந்த உடம்பினால் பெறுகின்ற பயன் இருக்கின்றது. அந்த பயனை பெறும் வரை இந்த உடல் இருக்கட்டும். சில பேர் சொல்லுவாங்க அது இருக்குது இது இருக்குது பேரை இருக்குது பேத்தி இருக்குது அதுங்களாம் ஒரு வழியாக இருக்கும் கொஞ்சம் உயிரோடு இருக்கணும் நாம் நினைப்போம். ஆனால் இங்கே என்ன ஒருத்தர் சொன்னார், ரொம்ப சிரிப்பாக தான் இருந்தது. அவர் இந்த வீட்டு வசதி வாரியத்தில் ஏதோ அலாட் ஆகி வீடு வந்துடுது. அவர் அந்த வருஷம் வரைக்கும் ஏதோ கொஞ்சம் பணம் கட்டி ஏதோ பண்ணோம். அப்புறம் தான் அவருக்கு அது உரிமையுடையதாகுமா. அதை அவருடைய பேரனுக்கு மாற்றி கொடுக்கணும்னு நினச்சாரான். ஆகினா அது வரையில் இருந்து என் பேரனுக்கு மாற்றி கொடுக்குற வரைக்கும் நான் உயிரோடு இருக்குன்னு நினச்சார். அப்போ அது அவருடைய எண்ணம். தப்பு சொல்லலை. அது அவருக்கு அப்படி இருக்குது, அவ்வளோதான். அவருக்கு உடலை எடுத்த பிரயோஜனம் அதுன்னு நினைக்கிறார். அதை விட பெரிய பிரயோஜனம் இருக்குன்னு பெரியவங்க நமக்கு அழகாக வலியுறுத்தி சொல்லுகின்றார். இதெல்லாம் வாஸ்தவம்னா தேவை தான் இருக்கலாம். நாமளும் நினைப்போம் என்னவோங்க இந்த மண்டையை போகிறதுக்கு முன்னே இதெல்லாம் பார்த்துட்டு போனால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பையன் சரியா இல்லை, பேரன் தான் கொஞ்சம் பொறுப்பாக இருக்க போல் இருக்குது. அது பேரன் கொஞ்சம் வர வரைக்கும் போட்டு கொடுத்துட்டு போனோம். பையனை கொடுத்துட்டு போனால் எல்லாத்தையும் வீணாக்கிடுவான் போல இருக்கு. நம்ம நினைக்கிறோம், சில நேரம் அப்படி நினைக்கிறோம். அது எப்படி இருந்தாலும் அது என்ன ஆகணும், அது விஷயம் வேற. தாய்மன்னரை கேட்குற ஒரு இடத்துல குறியவிழ்ந்தால் அன்றைக்கு உடல் வேண்டும் ஐயா இவ்வாக்கையை என்றைக்கும் வேண்டுவனையா. மரமளி உலக வாழ்க்கையே வேண்டும் வந்து நின் அன்பர் தம் பணியா மரம் அது கிடைக்க ஆனந்த அற்புத நிஷ்டை நிமித்தம் துறவது வேண்டும். மௌனியா எனக்கு தூய நல் அருள் தரின் இன்னும் பிறவியும் வேண்டும். யான் எனது என்பது அற்றவர் பெற்றவர் பெறுகின்ற பேரே. இந்த மரமளி உலக வாழ்க்கையை மரம் எல்லாம் தெரியும் நமக்கு. இன்ப துன்பங்கள்லாம் நிறைந்த இந்த உலக வாழ்க்கை எனக்கு வேண்டும். ஆனால் வந்த பிறகு என் அன்பர் தம் பணியாம் அறம் அது கிடைக்கும். அன்பர்களோடு சத்சங்கம் கிடைச்சி நல்ல ஒரு சத்கைங்கிறத ஈடுபடுறது இருந்ததுன்னா இந்த பிறவி வேண்டும். அடுத்து மோனா நீ உன்னுடைய நல்ல அருள் தரின் உன்னுடைய நல்ல உபதேசம் எனக்கு கிடைக்குன்னா பிறவியும் வேண்டும். ஆமாம், இது யார் கேட்குறது? யான் எனது என்பது அற்றவர் பெற்றிடும் பேரு. நான் எனது என்பதுடைய உண்மைத்தன்மை உணர்ந்து அதற்கு பொருளாக நான் இல்லை நான் ஆத்மா என்று புரிந்தவர்கள் கேட்கின்ற ஒரு பேருன்னு சொல்றார். யான் எனது என்பது அற்ற ஒரு உறவை எந்நாளும் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்கிறார். மனித பிறவியும் வேண்டுவனே இம்மாநிலத்தே அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? மறுபடியும் பிறவி வேண்டும். எதற்காக? இந்த ஞானத்தில் இருப்பதற்காக. அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமான அகர்வுளார் எல்லாம் சொல்லியிருக்காங்க. எந்த கோணத்தில் சொன்னாங்கன்னு சொல்லி பாருங்க. முரண்பாடு இல்லை. அவருடைய கோணத்தில் அவர்கள் கேட்கின்ற பெரிய விஷயத்தை பொறுத்தது. ஆகவே இங்கே பார்ப்போம், அறிவில் அறியாமை அற்று. அறிவில் அறியாமை முழுவதும் நீங்கி அறிவுமயமாய் நின்று நாமாக நீயாக நின்று நீ வேறு நான் வேறு என பிரிவின்றி பேரின்பம் பெற்று எண்ணம் ஒடுங்கினால் மனது அமைதியை பெற்றார். அப்பொழுது இந்த உடம்பை நான் விரும்பலை, போதும். அப்போ இந்த உடம்பு யோகத்துக்கான சாதனம் போகத்துக்கான சாதனம் இல்லை. அப்படி எண்ணம் ஒடுங்காதவரை, அப்படி மனது அமைதியை அடைந்து ஞானத்தில் நிலை பெறாதவரை இந்த உடம்பை நான் வேண்டி பெறுவேன். வேற வழி இல்லை, மீண்டும் பிறந்து தான் ஆகணும். ஆமாம், வேண்டி பெறுவேன். மனம் ஒடுங்கி நிஷ்டை கூட இந்த உடம்பு வேண்டும் என்பது தான் இந்த பாடலுடைய கருத்து. அடுத்து 34வது பாடல். உடம்பை பழித்து இங்கு உணவும் கொடாமல் விடவிடவே நாடு வரோ மெய்யை படபடன
வேண்டுவேன் இந்த உடல் மெய்யுணரா பொய்யண்ணா ஆண்ட நீ தானே அறி உடலை பழித்திங்கு உணவும் கொடாமல் விடவிடவே நாடு வரோ மெய்யை படபடன வேண்டுவேன் இந்த உடல் மெய் உணரா பொய்யண்ணா ஆண்ட நீ தானே அறி உடம்பார் அழியன் உயிரால் அழிவர் திடம்பட மெய்ஞான சேரவும் மாட்டார். உடம்பை ஓம்பும் உபாயம் அறிந்து உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே. அப்போ உடம்பை உபாயமாக பயன்படுத்தி நாம் செய்ய வேண்டிய செயல்களை முறையாக செய்து சாதனங்களை முறையாக பழக்கி பக்குவம் பெற்று அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞான யோக சாதனங்களையும் செய்து ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடைய வேண்டும். அதுக்கெல்லாம் எது இருக்கு? இந்த உடம்பு தான். உடம்பு தான் கழு தர்ம சாதனம். தர்மத்தை கடைபிடிப்பதற்கு இந்த உடம்பு வேண்டும். தர்மத்தை எதுக்கு கடைபிடிக்கிறோம்? தர்மமான வாழ்க்கை வாழ்ந்தால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும். சாதாரண மக்களுக்கு புண்ணியம் கிடைச்சி மோட்சத்துக்கு போகணும். அதர்மம் செய்து பாபத்தை தேடிக்கூடாது சொல்லி சொல்கிறோம். அந்த புண்ணியம் தருகின்ற சாதனங்களை செய்வதால் மனதிற்கு என்ன வரும்? 2 பிரயோஜனம் வரும். காமியமாக செய்தால் புண்ணியம் கிடைச்சி சொர்க்கலோகங்களுக்கு போகலாம் கிடைத்து. அதில் இன்னொரு பை ப்ராடக்ட் என்ன ஆகுன்னா மன தூய்மையும் கிடைக்கும். கொஞ்சம் புத்தி சரி செய்தது போதுமே, வேறு எதுவோ வேணும், எனக்கு மன தூய்மை தான் வேணும், உண்மையை உணர வேண்டும் என்றால் அந்த எண்ணத்தோடு சாதனங்களை செய்தால் மன தூய்மை, சித்த சுத்தி என்ற மன தூய்மை கிடைக்கும். சித்த சுத்தி என்ன பண்ணுவோம்? நல்ல ஒரு சத்குருவை சத்சங்கத்தை நாடுவோம். சத்சங்கத்தை நாடுனாங்க என்ன கிடைக்கும்? நமக்கு நல்ல சத் விஷயங்கள், ஆத்ம விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஞானம் எல்லாம் போதனை கிடைக்கும். அப்போ ஞானம் கிடைச்சா என்ன கிடைக்கும்? மோட்சம் கிடைக்கும். கிட்டம் மோட்சம் கிட்டும். ஐப்ப பூஜை இப்போ தானே முடிஞ்சுது. ஐப்ப பூஜை வந்தோடனே வரும். காண யாரை காண? சாமியை காண. சாமியை கண்டா கிட்டம் மோட்சம் கிட்டும். நல்ல வார்த்தை தான். இல்லை, சாமியை காணும். சாமியை காண்றத தான் போகிறோம். அதனால் பாருங்கள், எந்த மாலையெல்லாம் போட்டு சின்ன குழந்தையாக இருந்தாலும் வயதானவர்கள் கூட என்ன பண்ணுவாங்க? சாமி நமஸ்காரம். இது பெரிய ஒரு கல்ச்சருங்க, அருமையான ஒரு பெரிய ஒரு பண்பு இதெல்லாம். அங்கே வயதை பார்க்கல, குழந்தைய பார்க்கல, தாத்தாவாக இருந்தாலும் பேரனாக இருந்தால் நமஸ்காரம் பண்ணிக்கிட்டுறாரு. எல்லாம் பெரிய ஒரு மனப்பக்குவம் தான் இதெல்லாம். அங்கே வயதை பார்க்கல, மற்றது பார்க்கல. அதுபோல் தான் ஸ்தாபனங்களில், நம்ம மடங்களில் பெரியவங்கள்லாம் அவங்களுக்கு அடுத்து யார் வர்றாங்களோ அந்த ஸ்தானத்துக்கு தான் மரியாதை. அங்கே இருக்க ஆளுக்கு மரியாதைன்றது செகண்டரி தான். அந்த இடத்துல யார் உட்காந்தாரோ அதுக்கு முன்னே, அவருக்கு முன்னே 2 பேருக்கு பாடம் சொல்லி கொடுத்த சாஸ்திரியாக இருந்தாலும் இப்போ உட்காந்த சிறு வயது உடையவராக இருந்தால் அவர் நமஸ்காரம் பண்ணுவார். அந்த ஒரு பெரிய ஒரு அற்புதமான விஷயம் அது. அங்கே சாமி அவ்வளோதான். யார்? ஐயப்பனை தரிசனம் பண்ணுறோம். அதனால் நிறைய பேர் பாருங்கள், எங்களுக்கு தான் போக முடியல, போயிட்டு வந்து உங்களை நமஸ்காரம் பண்ணி தரிசனம் பண்ணால் அந்த புண்ணியங்களும் எங்களுக்கு கிடைச்சா போல. நம்ம சொல்கிறோம், இப்போ கூட இருக்குது அந்த பழக்கம். எங்கன்னா யாத்திரெல்லாம் போயிட்டோமோ எங்களுக்கு தான் போக முடியலாம், பரவாயில்ல, உங்களை நமஸ்காரம் பண்ணி இந்த புண்ணியத்தை நாங்கள் வாங்கிக்கிறோம் சொல்கிறோமா இல்லையா? இல்லை, நல்ல ஒரு மனப்பழக்கங்கள். இதெல்லாம் பெரிய ஒரு கல்ச்சர். இதில் எவ்வளோ காலமாக பெரியவங்க அழகாக நமக்கு ஏற்படுத்தி அமைச்சு கொடுத்த சம்ஸ்காரங்கள் மனதில் பதிஞ்சு வச்சுருக்கோங்க. இன்னும் இருக்குது. மிச்ச சொச்சம்லாம் என்ன தான் நாம் சொன்னாலும் கூட இந்த தர்மத்தை, சமுதாயத்தை, சமயத்தை, கோயில்களை அழிக்கின்ற வேலைகளை என்ன செய்தாலும் கூட இன்னும் நம்முடைய ரத்தத்தில், டிஎன்ஏல அது இருந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், இருந்துக்கிட்டு இருக்கு. ஆக உடம்பை உபாயமாக உபயோகப்படுத்தி நல்ல தர்மமான செயல்களை செய்து தார்மீக ஜீவனம். தார்மீக ஜீவனம்னா கர்மயோகம் தான். நம்ம சாஸ்திரத்தை படித்தோம்னா நல்ல சாதனங்களை அனுஷ்டித்து, நல்ல சாதனை என்ன? கோயிலுக்கு வர்றது, பூஜை பண்ணுறது, ஜபம் பண்ணுறது, நமஸ்காரம் பண்ணுறது, பாராயணம் பண்ணுறது, அங்கே நம்மளால் முடிஞ்ச கைங்கரியங்களை செய்கிறது, நல்ல விஷயங்களை ஈடுபடுறது, ஒரு பாராயணம் பண்ணுறது, ஒரு பஜனையில் ஈடுபடுறது,
அதன் பிறகு நம்முடைய மனதில் அதன் மூலமாக ஒரு பக்குவம் கிடைத்து அப்புறம் அதே செய்துக்கிட்டு இருக்க மாட்டோம். அடுத்தபடியாக இருக்குது ஏதோ ஒரு வகுப்புகள் எதுனா நடந்தால் அங்கே போய் உட்காந்து தான் பார்ப்போம். என்னவோ சொல்கிறாங்களே, 4 பேர் கேட்குறாங்களே, நாமளும் உட்காந்து கேட்போமே. நமக்கு புண்ணியம் இருந்தால் வர ஆரம்பிச்சிடுவோம், புண்ணியம் இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி போகும், வேறு வழி இல்லை. பகவான் வார்த்தைப்படி பார்த்தா எல்லோரும் நான் வகுத்து கொடுத்த பாதையில் தான் பயணம் செய்கின்றார், யாருக்கும் வேறு மார்க்கம் இல்லை. என்ன நீ முன்னாலே போனால் நான் பின்னாலே வாரேன் தான், வேற கிடையாது. வந்து தான் ஆகணும். நான் அமைத்து கொடுத்த பாதையில் தான் எல்லோரும் பயணம் செய்கின்றார், வேறு மார்க்கமே இல்லை. கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். அப்போ ஞான யோக சாதனங்கள் நம்ம புண்ணியம் இருந்ததுன்னா கண்டினியூ பண்ணுவோம். அப்புறம் ஞான யோக சாதனம் சொல்லி சொன்னால் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். ஸ்ரவணம் சொல்லி சொன்னால் கேட்டல், கற்றலின் கேட்டல் நன்று சொல்கிறப்ப நாமும் நிறைய படிச்சிருப்போம். இன்னொன்று இருக்குது, நிறைய பேருக்கு நிறைய புத்தகங்கள் அவைலபிள் இப்போது. அப்போ இந்த கம்ப்யூட்டர்லாம் வந்த பிற்பாடு இந்த கூகுள் அது இதெல்லாம் நமக்கு நிறைய பேருக்கு என்னென்னா கூகுளில் வந்துட்டு அது வந்து சத்தியம்னு நினைக்கிறோம். கூகுள் நிறைய பொய் சொல்லணும், ஞாபகம் வச்சுக்கோ. ஆமாம் ஆமாம், நாம் நினச்சி அதில் வந்துட்டு ஆத்தென்டிக் அப்படிலாம் இல்லை. அப்படி இல்லாத விஷயங்கள் நிறைய உலாவிட்டு இருக்கு. ஆமாம், அதுபோல் கேட்ட படிச்சுட்டு வந்திருப்போம், இங்கே வந்து கேட்போம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது சம்பிரதாயமாக சொல்லும்போது நம்ம முரண்பட்டே தான் கேட்டு வச்சுருப்போம். அசம்பிரதாய வித்து சொல்வார், மூர்க்கவது சொல்லுவார் ஆச்சார். அதுபோல் கேட்டு வச்சுப்போம். அதில் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், அதுவும் தவறு இல்லை, வேறு வழி இல்லை. ஆனால் இங்கே வந்த பிற்பாடு என்ன ஆகும், இந்த கேட்க கேட்க நேரடியாக வந்துட்டால் மாணவருக்கும் பிரச்சனை இல்லை, குருநாதருக்கும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா என்ன ஆகும், கேட்க வந்த மாணவர்களுக்கு இவர் சொல்கிறது வேறு விதமாக இருக்கும், அவர் படித்து புரிஞ்சுக்கிட்ட ஏற்கனவே இருக்க விஷயம் வேறு மாதிரி இருக்கும். ரெண்டுக்கும் என்ன ஆகுன்னா, இந்த மகாபாரத யுத்தத்தில் வருண அஸ்திரம் விட்டு அவர் இன்னொரு அஸ்திரம், 2 நொயின்னு வர சவுண்டோடு வரும் படத்தில். அப்படியே வந்து என்ன போயிடும். அதுபோல் அவர் சொல்கிற கருத்து அந்த கருத்து ரெண்டும் வந்து வகுப்பிலேயே போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும். இது என்ன இவர் இப்படி சொல்கிறார், அங்கே நான் அப்படி படித்தேன்னு. கொஞ்சம் நம்ம புண்ணியம் இருந்தால் சரி கேட்டு பார்ப்போன்னு கேட்போம். இல்லைன்னா இவர் சொல்கிறதுலாம் சரியில்லைப்பா, என்ன இவர் சொல்கிறது சரியா, நான் எதோ சரின்னு நினச்சிருந்தேன், அதை தான் அவர் சரின்னு அது சொல்லணும். அவர் மாறி சொன்னால் அவர் சொல்கிறது சரியில்லை. அங்கேயும் நம்ம புண்ணியம் ஒர்க் அவுட் ஆகணும். இல்லை கேட்டு வைப்போம். அப்படி கேட்க கேட்க என்ன ஆகும், ஸ்ரவணன் சொல்கிறது நான் தவறாக புரிந்து கொண்ட விஷயங்களை எல்லாம் அல்லது சாஸ்திரம் சொல்லுகின்ற கருத்துக்களில் என்னுடைய அறிவிற்கு முரண்பாடாக தோன்றுபவைகளை எல்லாம் முரண்பாடுகளை நீக்கி சரியாக புரிந்து கொள்ளும் வரை கேட்பது. ஏன்னா சாஸ்திரம் மாறி சொல்லாது, சொல்லுகின்ற குருவும் மாறி சொல்ல மாட்டார். அதை புரிகின்ற என்னிடத்தில் தான் ஏதோ குறை நினைச்சார்னா நமக்கு நல்ல புண்ணிய வேலை செய்திருக்கு, நாம் நிறைய சரியாக நம்முடைய அனுஷ்டானங்கள் செய்திருக்குன்னு அர்த்தம். அப்போது நம்முடைய அனுபவ கருத்தும் சாஸ்திர கருத்தும் முரண்படும் பொழுது அது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு நம்ம கேட்க வைக்கிற அந்த சூழ்நிலை இருக்குது பாருங்க, அந்த இடம் தான் புண்ணியம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அந்த புண்ணிய வேலை செய்து நாம் தொடர்ந்து கேட்டு புரிந்து கொண்டோன்னு சொல்லி சொன்னால் அதான் சொல்ல, சாஸ்திரம் சொல்லுகின்ற தருகின்ற அந்த அறிவை நான் சரியாக புரிந்து கொள்ளும் வரை தொடர்ந்து கேட்பது, அதுக்கு பேர் தான் ஸ்ரவணம். ஸ்ரவணத்துக்கு நிறைய டெஃபினிஷன் இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமான விஷயம். கேட்டு நன்கு புரிந்து கொண்ட பிறகு அதில் நமக்கு ஒரு சந்தேகம் வரும், என்ன நீ என்றுமுள்ள ஆனந்த ஆத்மான்னு சொல்கிறது, நான் காலைல எந்திரிச்சது அது தூங்க போகிற வரைக்கும் எனக்கு துக்கமோ 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 துக்கமே. சில நேரத்தில் சாஸ்திரம் நம்மளை கிண்டல் பண்ணுறா போல் இருக்கும், மெட்ராஸ் பாட்டில் நம்மளை சத்தாய்க்கிறா போல் இருக்கும். ஆமாம், ஆத்மாவா ஆனந்தமா எனக்கு என்னையா தெரியுது. அப்போ சந்தேகம் வரும். அனுபவ அறிவுக்கும் சாஸ்திரம் தருகின்ற கருத்துக்கும் முரண்பாடு வரும்பொழுது எப்படி இது சரி என்று அங்கேயும் அந்த சந்தேகங்களை தெளிவாக யார் இடத்துல பாடம் கேட்டணும் அந்த குருவிடத்துல சென்று விளக்கம் கேட்டு புரிந்து கொள்வது. சந்தேகமில்லாத அறிவை பெறுவதற்கு அடுத்த சாதனம் மனனம். பிற்பாடு சந்தேகமில்லாத அறிவு வந்த பிற்பாடும் அடுத்து ஒரு பெரிய கஷ்டம், நான் சந்தேகம் வர புரிந்து கொண்ட அந்த அறிவில் என்னால் நிற்க முடிவதில்லை. காரணம் பல ஜென்மங்களாக, இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, பல ஜென்மாந்தரங்களாக இந்த உடலாக மனதாக வேறுமான புரிந்து வைத்த சம்ஸ்கார பலம் நம்முடைய மனதில் இருக்குது. இப்போ அந்த அறிவு வந்திருக்கு.
சாஸ்திரம் கொடுத்த அறிவு நோஞ்சானா இருக்குது, என்னோட அனுபவ அறிவு பயில்வானா இருக்குது. ஆமாம், சினிமாவில் வேண்டும்னா பயில்வானா இருக்கிற வில்லன் வந்து ஒல்லி பிச்சானா இருக்கிற கதாநாயகிட்ட அடி வாங்கிட்டு தோற்று போயிடுவார். அது சினிமாவில் டப்புக்காக பண்ணுறது. ஆமாம், ஆனால் இங்கே என்னென்னா அப்படி இல்லை. இந்த அனுபவ அறிவு நம்மளை பலமாக இருந்து அது இழுத்துக்கிட்டே இருக்குது. சாஸ்திரம் கொடுத்த குருநாதர் கொடுத்த அறிவு பலகீனமாக இருக்குது. இந்த பலகீனமான இந்த அறிவில் என்னால் நிற்க முடியறதில்லை. அடிக்கடி அனுபவ அறிவு பின்னாலே ஓடிட்டு இருந்தான். அப்படி அந்த அனுபவ அறிவின் பின்னால் சென்று விடாமல் சாஸ்திரம் கொடுத்தது தான் உண்மை என்ற அந்த அறிவில் அல்லது நாம் பெற்ற அந்த சாஸ்திர ஞானத்தில் நிலை பெறுவதற்காக செய்கின்ற சாதனத்துக்கு பெயர்தான் நிதித்தியாசனம். ஆன்மீக சாதனங்களில் கடைசி சாதனம், அதுக்கு மேலே ஒரு சாதனம் இல்லை, நிறைவு பெற்று விடுகிறது. அப்படி ஞான யோக சாதனங்களை செய்து ஞானத்தை பெற்று ஞானத்தில் நிலை பெற்று இருப்பது தான் என்ன? மோட்சம். பகவான் எங்கெல்லாம் ஞானின்னு சொல்கிறாரோ அந்த இடத்துல ஞான நிஷ்டனை தான் சொல்கிறாருன்னு நம்ம நிறைய சொல்லுவோம். ஞானி என்றால் ஒரு அறிவு நமக்கு கிடச்சிட்டா நம்ம ஞானி தான். அறிவாளினா என்ன? அறிவை பெற்றவங்களும் அறிவாளிகள் தான். அதுபோல் நமக்கு இந்த அறிவு பெற்றாச்சு, அப்போயே ஞானி தான். ஆனால் உண்மை என்ன? ஞான நிஷ்டனை தான் இங்கே ஞானின்னு பகவான் பொதுவாக ஒத்துக்கிட்டுறார். அதனால தான் தாய்மணவரும் கூட சொல்கிறார், யாருக்கு இந்த பிறவி என்ற பிணி போகும்னா கேட்டலுடன் சிந்தித்தல் கேடிலா மெய்த்தெளிவால் வாட்டமுறா உற்பவ நோய் மாறுமோ நாட்டமுற்று மெய்யான நிஷ்டையினை மேவினர் கன்றோதான் பொய்யாம் போம் பிறப்பிறப்பு. இந்த பிறப்பிறப்பு எப்போ பொய்யா போகுன்னா ஞான நிஷ்டையை மேவினருக்கு, ஞானத்தில் நிலை பெற்றவர்களுக்குத்தான் சொல்கிறார். இதெல்லாம் சாஸ்திர கருத்து இந்த வார்த்தையில். அதனால தான் நம்ம தாய்மணர் படிக்கிறது விசேஷம் என்னென்னா, சாஸ்திர கருத்துக்களுக்கு முரண்படாமல் நிறைய இடத்துல அப்படி நிறைய விஷயங்களை வாரி இறைச்சிட்டு போயிருக்கார். இதெல்லாம் நமக்கு அந்த இடத்துல இருக்கிற தெரிஞ்சு இருக்கிறதுனால இந்த கருத்தை தான் தாய்மண சுவாமின்னு சொல்ல வரார். கனெக்ட் பண்ணிக்க முடியும். மெய்யான நிஷ்டையினை மேவினர் கன்றவு தான் பொய்யாம் போம் பிறப்பிறப்பு. அப்படின்னு என்ன அர்த்தம்? மோட்சம் கிடைக்குன்னு அர்த்தம். அதுபோல் ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடைய வேண்டும். அப்படி அறியாத பொய்யன் நான், அதை ஆண்ட நீ தானே அறி. அப்படி அறியாத பொய்யனா இருக்கம்பா, என்னை ஆண்ட நீ தானே, உனக்கு தெரியுமே இல்லையா? திருவடி அடைய உதவும் பொருட்டு கிடைத்த இந்த மனித உடம்பை பழி பேசி, உடம்பை பழித்து, இங்கு உணவும் கொடாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? விரதம் இருக்கிறது ஆரம்ப காலத்து நல்லது தான். சில பேர் நிறையவே ஓவராகவும் போயிடுவாங்க, சாப்பிடாமல் அது பண்ணாமல் இது பண்ணாமல். இந்த உடம்புக்கு தேவை தான் சொல்லலாம், ஏதோ ஒரு வேளை 2 வேளை அது என்ன இருக்கணுமோ அது இருக்கலாம். அதுவும் குறிப்பாக தாய்மார்கள்லாம் வீடுகள்லாம் பார்த்தோம்னா திங்கக்கிழமை சோமவார விரதம், அவர் செவ்வாய்க்கிழமை மங்களவார விரதம், புதன்கிழமை புதவார விரதம், அவர் வியாழக்கிழமை குருவாரம், அவர் வெள்ளிக்கிழமை சுக்கிரவார விரதம், சனிக்கிழமை பெருமாளுக்கு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளைக்கு விடுமுறையான அன்றைக்கி எதனா வச்சுக்குவாங்க. இப்படியா இருந்து கடைசியில் அல்சரில் வச்சுட்டு அவஸ்தைப்படுவாங்க. இருக்கணும், விரதம் இருக்கணும். அது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது, மனசுக்கு நல்லது. ரொம்ப இருந்தோம்னா ஆரோக்கியம். ஆரம்ப காலத்தில் இப்படி இருந்து பின்னால் அவஸ்தைப்படுறவங்க நிறைய சாதுக்கள் சன்னியாசிகள் இந்த விஷயத்தில் நான் இமயமலைக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன் போயிட்டு வந்தவங்கள பிற்கால வாழ்க்கையை பார்த்தா அவர்கள் இப்படி உணவு கொடாமல் உடலுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்துட்டு பிரச்சனை பிற்காலத்தில் அது பாதிக்கிறது. நிறைய பேர் வாழ்க்கையில் பார்க்குறோம், சாதுக்கள் சன்னியாசிகள் வாழ்க்கை. இல்லை இன்னொரு விஷயம் சொல்லணும், யாரோ சில சாது சன்னியாசிகளுக்கு தான் ஒழுங்கான உணவு மற்றெல்லாம் கடிச்சு எப்படியோ கொஞ்சம் தப்பிச்சிடுறாங்க. நிறைய பேருக்கு அப்படி அமையிறதும் இல்லை. அதனால் பின்னால் அவர்கள் படுகின்ற உடல் உபாதைகள் இருக்க அது நிறையவே இருக்குது, அதுவும் இருக்குது. ஆகவே உடலை பழித்து இங்கு உணவும் கொடாமல் விடவிடவே நாடு வரோ. அப்படி ஆத்ம சாதகர் ஒதுக்கி தள்ள விருப்பம் கொள்வாரோ நாடு வரோ. எனவே இந்த உடம்பு வேண்டும் என்று பொய்யனாகி நானும் வேண்டுகின்றேன். அழகா சொல்கிறேன், பொய்யனாகிலும் பொய்யுரையேன் சுத்த மெய்யனாம் உனக்கே வெளியாகுமே சொல்கிறேன். பொய்யெல்லாம் ஒன்றாய் பொறித்து வைத்த பொய் உடலை மெய்யென்றால் மெய்யாய் விடுமோ சொன்ன மெய் ஆகாது. இருந்தாலும் கூட இந்த மெய்யை உணராதவன் என்ன, இந்த உடம்பு வேண்டும் என்று பொய்யனாகி நானும் வேண்டுகின்றேன். எதற்கு? முன்பாட்டில் சொன்னார், ஞான நிஷ்டையை பெருமறை இந்த உடம்பு எனக்கு வேண்டும். ஆமாம்,
ஆகவே நான் பொய்யனாகின்னு நான் வேண்டுகின்றேன். இதன் உண்மைத்தன்மை குறித்து நான் எதுவும் அறியேன். இந்த உடலினுடைய நிலைத்த தன்மை மற்ற தன்மை குறித்து எனக்கு எதுவும் தெரியாது. எப்போ வரும் தெரியாது. இன்று வருமோ எப்போ வருமோ எனக்கு அதெல்லாம் தெரியாது, புரியாது. ஆனால் அடியவனை ஆட்கொண்ட நீ அனைத்தும் அறிவாய் அல்லவா? பூரணன் என்னும் பெயர் உனக்குள்ளதே. உனக்கு தான் பூரணன்னு சொல்ற நினைவு இருக்கு. ஆகவே என்னை நீ என்ன பண்ண வேண்டும்? ஆண்ட நீ தானே அறி. ரொம்ப அழகான பாடல். உடலை பழித்து இங்கு உணவும் கொடாமல், உடலை வருத்துவதால் பயனில்லை என்று ஒரு வகையில் ஒரு கோணத்தில் தாய்ப்பினர் சொல்கிறார். உணவும் கொடாமல் விடவிடவே நாடுவரோ, அப்படி நாடுவார்களா? மெய்யை படபடன வேண்டுவேன். படபடனா விரைவாக வேண்டுகின்றேன். என்ன? இந்த உடல் பொய் உணரா பொய்யன் நான். இந்த உடலுடைய பொய்மைத்தனையை உணராத பொய்யன் தான். உண்மைதான். இது மெய் உணரா பொய்யன். ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கலாம். இந்த உடலில் இருந்து நான் எதை அறிந்து கொள்ள வேண்டுமோ அதை உணராத பொய்யன். இந்த மெய்யை பற்றி தன்மை உணராத பொய்யன். மெய் என்றால் என்ன? இந்த உடம்புக்கு மெய்யின்னு ஒரு பேர் இருக்கு. ஏன் இந்த உடம்பு மெய்யின்னு வச்சாங்க? இது உண்மையிலே மெய்யா? இல்லை. இங்கே மெய்யின்னு சொல்றதா சுத்த பொய் இல்லையா? ஆனாலும் கூட அந்த உண்மையை உணர்வதற்கு உதவியாக இருப்பதால் இந்த பொய்யான உடலுக்கு மெய் என்று பெயரிட்டார்கள். மெய்யை உணர்வதற்கு உதவியாக இருப்பதால். இருந்தாலும் பொய்யெல்லாம் ஒன்றாய் பொறித்து வைத்த பொய்யுடல் சொல்றார். அதுக்காக மெய்யின்னு சொன்னால் அது உண்மையிலே மெய்யாகிடுமான்னு சொல்லி தாய்மன்னர் கேட்கிறார். மெய் என்றால் மெய்யாகிவிடுமோ? அப்படி உணராத பொய்யன் நான். ஆனாலும் எல்லாம் உனக்கு தெரியும். ஆண்ட நீ தானே அறி. அதை நீ ஆண்டவன் தானே, நீ தானே, உனக்கு தெரியும் அறின்னு சொல்றார். அடுத்து 35வது பாடல். அறியாயோ என்னையும் நீ ஆண்ட நீ சுத்த வெறியாய் மயங்கவும் ஏன் விட்டாய்? நெறிமயங்கி குன்றும் செடியும் குறுகுமோ ஐயாவே? கன்று கெட்டால் தாய் அருகே காண். அறியாயோ என்னையும் நீ ஆண்ட நீ சுத்த வெறியாய் மயங்கவும் ஏன் விட்டாய்? நெறிமயங்கி குன்றும் செடியும் குறுகுமோ ஐயாவே? கன்று கெட்டால் தாய் அருகே காண். இறைவா என்னை ஏன் கைவிட்டாய்ன்னு கேட்கிறார். ஐயா, என்னை பற்றி நீ முழுவதும் அறிய மாட்டாயோ? உனக்கு தெரியுமே, எல்லாம் உனக்கு தெரியும் இல்லையா? ஏனென்றால் நீதான் ஆண்டவன். ஆண்ட நீ சுத்த வெறியாய் மயங்கும் ஏன் விட்டாய்? இந்த உலக விவகாரம் மற்றதில் இப்படி வெறித்தனமாக சுற்றுறது ஏன் என்னை விட்டேன்னு கேட்குறாங்க. என்னை அடிமை கொண்ட நீ வெறித்தனமாய் என்னை ஏன் அலைய விட்டாய்? இந்த கண்ணுக்குட்டி காணாமல் போனால் தாய் பசு என்ன பண்ணும்? பாதை தவறி அந்த பசுவை மலை காடெல்லாம் சுற்றி திரிந்து எப்படியோ கண்டுபிடிச்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொதுவாக அப்படி நேராது. கன்று எங்கே சுற்றி எங்கே தவறி போனாலும் என்ன பண்ணும்? தாய் அருகே தான் இருக்குது, அது மாறி போகாது. அதனால தான் பாருங்க, அம்மாவை தான் முன்னே கூட்டுப்பாங்க பசுவை. கன்றுக்குட்டியை நாம் கூட கூட்டு போனன்றது பின்னாலே ஓடி வந்துடும். நாம் சொல்லணும், கண்ணுக்குட்டி போல் பின்னாலே சுற்றுது பாருணும் நம்ம குழந்தைங்கள்லாம். அப்படி தான் நம்ம பையன் குழந்தைகள்லாம் அம்மாவை பின்னாலேயே ஒரு நிமிஷம் விடுறதில்லை பார்வையிலேருந்து. எது வரைக்கும் அது அம்மாவுக்கு புரியறதில்லை. அவனுக்குன்னு ஒருத்தர் வந்த பிற்பாடு அது அப்படி தானே போகும். அந்த அன்பு ஷேர் பண்ணிட்டு இன்னொரு அம்மா வந்துடும். அப்போ இந்த அம்மாவுக்கு ஒத்துக்காது. எப்படி இருந்து நம்ம பின்னாலேயே சுற்றிக்கிட்டு இருந்து இப்போ பாரு. அந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும். இதுதான் உலக நியதி, இயற்கை. நாமும் அப்படித்தானே. நம்முடைய கணவர் நம்ம பின்னால் தானே வந்தார். நாம் மட்டும் என்னவா இருந்தோம்? இது உலக இயற்கை தானே. அதை ஒத்துக்கணும் இந்த மனசு. அந்த இடத்துல வரும்பொழுது தான் அந்த பேலன்ஸ் பண்ண முடியாத வீடுகளில் மருமக கூட ஜகடம், சண்டை சச்சரவெல்லாம். அந்த இடத்துல ஒரு கோடு போட்டு புரிஞ்சுக்கிட்டோம்னா
ஆமாம், அது உண்மை. இருந்தாலும் பையனுக்கும் நம்ம பேரில் நிச்சயமாக அம்மா பேரில் அன்பு இல்லாமல் போயிடாது இல்லையா? அம்மாவுக்கும் அந்த அன்பு குறையாது. இருந்தாலும் அதை ஒத்துக்கொண்டு நாம் ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணோம்னா பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது. நாமே தம்பி நல்லது, நீ அங்கே போயிரு, இங்கே போயிரு, அதை பாரு, இதை பாரு, அந்த மனைவி நல்லா வச்சுக்கோ, அன்பாக வச்சுக்கோ, அவளை நல்லா நேசிக்கணும், நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறது. இதில் இன்னொன்று இருக்குது. ஒரு பெண் குழந்தைய பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு இந்த காலத்தை நல்ல ஒரு வேலையை செய்து கொடுத்து நல்ல நகை நட்டு போட்டு, இது வேறு நட்டு வேறு என்னன்னு தெரியல, நகை புரியுது, நட்டு என்னன்னு தெரியல, நகை நட்டு போட்டு கல்யாணம் செய்து வச்சு 1 வருஷம் முழுக்க, அது இந்த மதுரை பக்கம்லாம் பெரிய பிரச்சனை தான், முறை செய்கிறது. அதையும் செய்து குழந்தை பெற வரைக்கும் முதல் குழந்தை அதுக்குரியதை செய்து எல்லாம் செய்து வச்ச பிற்பாடு மாமியார் வீட்டில் என்ன பண்ணுறாங்க, அந்த அப்பா அம்மாவுக்கும் குழந்தைகள் வரணும், மக வரணும் நினைப்பாங்க இல்லையா? அதை அனுப்பி வைக்கிறது மனசு இல்லாமல் போனால் சீக்கிரம் வந்துட்டு 1 நாள் கூட இருக்கக்கூடாது. அப்புறம் நமக்கு மட்டும்தான் அப்படியே கட்டி கொடுத்தாலும் இந்த பெண் வீட்டுக்கார் என்னென்னா இப்போ பார்த்தா நம்மளை பார்த்தா அப்படியே இப்படி இருக்கணும், அடிமை சாசனமாக இருக்கு. நமக்கு ரொம்ப 2வது 3வது தான் இப்படி ஒரு மனநிலை. பொதுவாக சொல்கிறேன் நான், அப்படிலாம் இல்லாத இருக்கிற மனநிலை நமக்கு வரணும். இது நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். நல்ல வேதாந்தம் படித்தவங்க கிட்டத்தில் கூட இந்த ஒரு சிரமம் இருக்குது. ஏன்னா உள்ள வேதாந்த வேலை செய்கிற மனசை விட மாமியார் தான் மேலே வந்து நிற்கும். எல்லார் மனசுக்குள்ள மாமியார்னு ஒன்று இருக்குது. ஆமாம், அம்மாவாக இருக்க வரைக்கும் சரியாக இருக்கும், மாமியார் ஆச்சுன்னா பிசாசு ஆகிடும். அந்த மாமியார் புத்தி எல்லார் இடத்துல இருக்குது. பொதுவாக சொல்கிறேன் நான், இங்கே இருக்கிறவங்க பற்றி சொல்ல, நீங்களாம் அப்படி இல்லை, நீங்களாம் நல்லா வேதாந்தம் படித்து அப்படி இல்லை. நிச்சயமாக வந்தால் ஷேர் பண்ணிக்குவோம், அதுக்கு தான் நம்ம செய்து வைக்கிறோம், அங்கே தான் போகணும். தாய்க்கு பிறகு நீங்களே தானே சொல்கிறீங்க, அப்படி தான் இருக்கும். இந்த கேப்பை அழகாக கோடு போட்டு புரிஞ்சுக்கிட்டோம்னா அவனை மனசார வாழ்த்துவோம், இருக்கணும். ஆனால் நம்ம இடத்துல அன்பாக இருக்குன்றதுல 2வது கருத்து இல்லை. நாள் ஆக புரியும் பொழுது சரி, புரிஞ்சால் சரி, புரிஞ்சால் ஓகே, புரியலன்னா டபுள் ஓகே போட்டு நான் வாட்டின அது முடியுமா சொல்லி சொன்னால் ப்ராக்டிக்கலாக முடியறதில்லை, ப்ராக்டிக்கலாக முடியறதில்லை. இருக்கத்தான் இருக்கும். அதை விட்டு கொஞ்சம் நம்ம மேலே வந்தோம்னா நாமும் நிம்மதியாக இருக்கலாம். இல்லைன்னா இது அவ்வளோதான். ஆக இது எதுக்கு சொன்னால், நீ வெறித்தனமாக என்னையே அலைய விட்டாய், கன்று காணாமல் போனாய், தாய் பசு பாதை தவறி சிறு மலை செடிகள் என்ற இவற்றிடமா தேடி சென்று கண்டுபிடிக்குமா பசு. பேரையூரில் இருக்க அந்த ஆசிரமத்தில் ஒரு பசு இருக்கு, அது கண்ணுக்குட்டி நல்லா வளர்ந்துருக்கு. இருந்தாலும் அது கண்ணில் அந்த கண்ணுக்குட்டி படலைன்னா கத்தி குவிச்சிடும். அப்படி அது கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கணும், அது பாட்டு மேய்ஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். கண்ணுக்குட்டி எங்கன்னா அங்கே இங்கே அது கண்ணில் மறைஞ்சதுன்னா கத்த ஆரம்பிச்சிடுது. அது கண்ணுக்குட்டி என்ன பண்ணுறது, அது எங்கெங்கே போய் சுற்றிக்கிட்டு இருக்கும். அம்மாவால் சும்மா இருக்க முடியல, ஓன்னு கத்தும். அது கத்துச்சுன்னா தான் தெரியும், என்னப்பா அது எங்கே இருக்குது பாருப்பா சொல்லணும். எல்லாம் அப்படித பாரு, கடவுள் எப்படி படைச்சிருக்காப்பா இந்த உயிர்களுக்கெல்லாம். அது சிங்கமாக இருக்கட்டும், புலியாக இருக்கட்டும், கொடூரமான மிருகங்களாக இருந்தால் கூட அந்த குழந்தைகள் எடுத்து அது காட்டுற அந்த அன்பு, அந்த வாஞ்சி, அதெல்லாம் பார்த்தோம்னா பெரிய இதுவாக தான் இருக்கும். அதனால தான் பாருங்க, கடவுளுடைய அன்பை, தாயுடைய அன்புக்கு அடுத்து கடவுளுடைய அன்பை சொல்கிறோம். தாராத அருளெல்லாம் தந்தருள மௌனியாய் தாயணைய கருணை காட்டி தாயினை என் முடிசூட்டி கன்று கெட்டால் தாய் அருகே கான் சொல்லி சொல்கிறார். கன்றினுக்கு சேதா கனிந்திரங்கள் போல எந்தனுக்கு என்று இறங்குவாய் கருணை எந்தாய் பராபரமே சொல்லி சொல்கிறார். தாயே அணைய எனக்கு அருள் தந்தா, அதெல்லாம் பெரிய விஷயம். அந்த தாய்மை என்பது தாய்மார்கள் கொடுக்கப்பட்ட அற்புதமான ஒரு உயர்ந்த ஒரு உணர்வு, மகிமை, பெருமை. பெண்மை எப்போ முழுமையாகுது சொல்லி சொன்னால் அந்த தாய்மை தான் அவங்கள முழுமையாக்குகின்றது. உண்மை இது, சத்தியம் இது. நிறைய இந்த உணர்வுகள் இது கூட இருக்கிற விஷயங்கள் அது தனி இருந்தாலும் கூட இங்கே ரொம்ப அழகாக உதாரணம் நிறைய இடத்த சொல்லுவார். இந்த தாய் பசு 2 உதாரணம் சொல்லுவார். கன்று கெட்டால் தாய் அருகே கான். கன்று வேறு எங்கே போகும், அம்மாவை விட்டுட்டு எங்கேயும் போகாது. அம்மா பசும் என்ன பண்ணுன்னா அது கண்ணில் படலை எங்கேயோ என்ன அது தேடி அது அருகில் போகிறவருக்கு இதுவும் சும்மா இருக்காது. அது போல ஆக அப்படி இருக்கும் பொழுது நீயே தாயே அனைவ எனக்கு அருள் தருபவனாக இருந்து கொண்டு
அடியேனை ஏன் கைவிட்டு விட்டா அப்படி சொல்லி இங்கே கேள்வியாக கேட்டு நிறைவு செய்கின்றார். ஆக இறைவன் சர்வஜன், அதையே அறியாயோ என்னை நீ என்கின்றார். சத்குருவாகும் நீ ஆண்டவன், ஆகவே ஆண்டனையே நீ என்கின்றார். ஐயாவே அது சர்க்குருவாகவும் நீ என்னை ஆண்டு கொண்டவன், ஆகவே ஆண்டனையே நீ என்கின்றார். மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.